அப்ப தேவர்கள் கலந்து விசாரித்தார்கள், மார்கழி மாதத்துக்கு சிறப்பு என்ன? பனித்தலை வீடு நீ வாசக்கடை பற்றி குளிர வேண்டும், பனி கிழ விழ வேண்டும். அப்போது இந்திரனிடத்தில் ஒரு தேவன் பிரார்த்தித்தான், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணுமே மார்கழி. அப்போ இந்திரன் வருணனை பார்த்து சொன்னார், 18ஆம் தேதி மத்தியானம் ஒரு 2லேருந்து 5:30 மணி வரைக்கும் நீ நன்றாக திராவிட தேசத்தின் ராஜதானியாக இருக்கக்கூடிய சென்னையில் பொழிவாய். அதனால அப்பேற்பட்ட வருண பகவானுடைய பூர்ண கட்டாட்சம் பெற்ற நாள் இந்நாள். அந்த வருணனுடைய ஆதிக்கத்தையும் மீறி நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கேன்னு சொன்னா அது 2 ஆழ்வார்களின் சிறப்பை கேட்பதற்காக. ஒன்று, 2 பேருமே காவேரி ஆத்தங்கரையில இருந்த ஆழ்வார்கள். ஒரு காவேரி ஆத்தங்கரையில இருந்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருடைய சிறப்பை வடமொழின்னு சொல்லிட்டேன். இப்போ தியாகராய நகர்ல இருக்கக்கூடிய இந்த திருமலை என்கின்ற பெயர் பெற்ற இந்த சாலையின் அருகே ஒரு பாఠశాலையில், பிரசித்தமான பாఠశాலையில் 2 ஆழ்வார்கள், அவளும் காவேரி ஆத்தங்கரையில பிறந்தவர்கள் தான். ஒருவருக்கு தொண்டர் அடி பொடி ஆழ்வார், ஆழ்வார்களே ரொம்ப பெரிய பெயர் பெற்றவர் இவர். தொண்டர் அடி பொடி, அதனால்தான் தனியன்ல சொல்லும் போது பக்தாங்கிரி ரேணு, பக்த தொண்டர், அடி அங்கிரி, பொடி ரேணு, பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ராங்கிறோம். பக்தாங்கிரி ரேணு தான் தொண்டர் அடி பொடி. இந்த தொண்டரடி பொடி ஆழ்வாரினுடைய சிறப்பையும், அதே காவேரி கரையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஊர், அது ஒரு திவ்யதேசமே, உறையூர் என்கின்ற பொழியூர். அந்த உறையூரை சார்ந்த திருப்பானாழ்வாருடைய பிரபாவத்துக்கு 2 ஆழ்வார்கள், காவேரி ஆத்தங்கரையில் பிறந்த 2 ஆழ்வார்களின் சிறப்பை கலந்து சொல்ல வேண்டும் என்பது இன்னைக்கு சபையார் அடியேற்கிட்ட கட்டளை. ஆக்ஞானுகுணமாக முதல்ல சொன்ன ஸ்லோகம், ரிக்வேதினஹா கேஷன பூசுரேந்திராக. இந்த கிராமத்துல சில பேர் ரிக்வேதம் படிச்சவாள்லாம் இருந்தாளாம். கேச்சித் யஜுர்வேத விதோ மகாந்தக, சில பேர் யஜுர்வேதம் பயின்றார்கள். அந்நேதி சாமஸ்ருத ஸ்ருதி பாட ஷௌண்டாஸ்தன்வந்தி, சில பேர் சாமவேதம் பயின்றார்கள். இப்பேற்பட்ட ஒரு அக்ரஹாரம், பொதுவா ஒரு அக்ரஹாரத்துல 3 வேதம் கத்துக்கிறதுக்கூடியவா இருக்கிறது கடினம். பிராச்சீனத்துல இது ஒரு ஜெயினி சாக்கான அந்த முழு கிராமம் முழுக்க ஜெயினி சாக்காவா இருப்பான். ஆனா இந்த கிராமத்துல 3 விதமான வேதங்களை பயின்றவர்களும் இருந்தார்களாம். காவேரி ஆத்தங்கரை இதற்கு திருமண்டங்குடி அப்படிங்கிற அந்த கிராமத்தின் பெயராம். அந்த திருமண்டங்குடிங்கிற கிராமத்துல பூர்வ சிக்கையா இருந்தவர், அவருக்கு பேரு வேத விஷாரதர். பூர்வ சிக்கைனா சிக்கை, அது முன்னாடி வச்சிருப்பா, சில பேர் சைட்ல வச்சிருப்பா. நீங்க கேரளா பக்கம்னா முன்னாடி சைட்ல இருக்கும், அப்படி பொதுவா எல்லாரும் பின்னாடி வச்சுப்பா. சில பேர் பூர்வ சிக்காட்டு முன்னாடி வச்சுப்பா. இவர் பூர்வ சிக்கையா எழுந்தருளி இருந்த மகான் வேத விஷாரதர் என்று பெயர். அந்த வேத விஷாரதரும் அவருடைய பத்னியும் திருமட்டக்குடியிலிருந்து புறப்பட்டு கர்நாடக மாநிலம், அந்த காலத்துல கர்நாடகம் பொதுவா வியாக்கியானத்தை எடுக்க மாட்டாங்க, மேல்நாடு. ஏதோ மேல்நாடுதான் ரஷ்யா யுக்ரைன் நினைச்சிட்டு போயிடும். அதாவது திருமண்டங்குடி பக்கம் வாழக்கூடிய வாழ்க்கை கர்நாடகமே மேல்நாடு போயிட்டாருப்பா. அந்த மேல்நாட்டில் மேலக்கோட்டை என்கின்ற இடம், அந்த மேலக்கோட்டை என்கின்ற திருநாராயணபுரத்தில் வித்யா வீச்சி சகசிர சம்பிரமில துத்தாரணவாடம்பரேன்னு ஞானத்தின் ஒளி கற்றைகள் அலைமோதக்கூடிய ஒரு குன்றாம் யாதவாத்ரி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகவானை ஆசிரித்து அவனை தொழுவதற்காக சென்றனர் இந்த தம்பதியினர். நல்ல பிள்ளை பெற வேண்டும் என்பது அவளுக்கு பிறகுலையான்னு கேட்ட எப்போதுமே அந்த காலத்துக்கு ஒரு வழக்கம் உண்டு. கல்யாணமான பிறகு எப்போது அவர்களுக்கு வயது எட்டுகின்றது, ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி பெருமாளை பிரார்த்திப்பா. குழந்தை பிறக்கும் பயாலஜிக்கல் ப்ராசஸ் தானே, ஆனா அது நல்ல குழந்தையா இருக்கணும்னா பகவத் அனுகிரகம். குழந்தை பயாலஜிக்கல் ப்ராசஸ், முன்னாடி அந்த ப்ரிஃபிக்ஸ் நல்லன்னு போடுற மாதிரி ஒண்ணு இருக்கணும். நான் தான் ராமர் எழுப்பும்போது கௌசல்யா சுப்ரஜானர், நல்ல குழந்தையை கோசலையும் நல்ல பிள்ளையை, கௌசல்யா பிரஜானா அது நம்ம, கௌசல்யா சுப்ரஜானா அது ராமர். அதனால அப்பேற்பட்ட ஒரு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்கின்ற அவாவோடு இச்சையோடு இந்த தம்பதியினர் திருவண்ணங்குடியிலிருந்து புறப்பட்டு மேலக்கோட்டைக்கு சென்றார்கள். திருநாராயணபுரம் பெருமாளை சேவிச்சுட்டு அந்த ஊர் பெருமாளை பாட வேண்டும். இதுக்கு அடியேன் என்ன பண்ணேன்னா, தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த 2 பிரபந்தங்கள். ஒண்ணுக்கு திருப்பள்ளி எழுச்சி என்று பெயர், அது சுப்பிரபாகம். உண்மையில திருப்பள்ளி எழுச்சிங்கிறது சுப்பிரபாகம். 2வது திருமாலை அப்படிங்கிற பிரபந்தம். அதாவது சைவத்துல சொல்லுவார், திருவாசகம் அறியார் ஒரு வாசகம் அறியார். அதாவது ஒரு வாசகம் அவளுக்கு தெரியாது, திருவாசகம் தெரியாமல் போனால்
தமிழ்ல வேடிக்கைக்கு சொல்லுவது உண்டு, திருமாலை அறியார் திருமாலை அறியார். இந்த திருமாலைங்கிற பிரபந்தத்தை தெரியாதவா திருமாலை அறியார், அறியவே மாட்டான். அப்பேற்பட்ட திருமாலை திருப்பள்ளி எழுச்சிங்கிற 2 பிரபந்தத்திலிருந்து அடியனுக்கு கொஞ்சம் பொழுதுபோல் என்ன பண்ணேன், எங்கெல்லாம் ராமனுடைய பெருமையை தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு திணுப்பு சேர்த்திருப்போம். இப்படி பெரியவாச்சார் பிள்ளையுடைய பாசுரப்படி ராமாயணத்தை இதே இடத்துல நாங்க ஒரு காலகட்டத்தில் நாங்க இதே குழுவினர் பிரஸ்துதம் பண்ணியிருக்கோம். அதாவது ராமனுடைய பெருமை எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தோம். ஏன் அப்படின்னா ஞாபகம் சொல்லுவோம், திருநாராயணபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ராமப்பிரியன் அப்படின்னு பேரு. அதனால இவ ஏறக்குறைய தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இங்கதான் ஆரம்பிக்கணும், இங்கதான் பிறக்க வேண்டும். ஆனால் பெற்றோர்கள் அந்த வேத விசாரதனும் அவருடைய பத்னியும் பெருமாளை போய் பாடும்போது ராமாயணத்தின் சாரமா படைப்பார். அதுலதான் வர்றார் ஆழ்வார், மாமுனி வேள்வியை காத்து. இது பாலகாண்டத்துல ராமர் எப்படி இலக்குவனோடு செல்லும் தருவாயில் விஸ்வாமித்திரர் செய்த யாகத்தை சம்ரட்சிக்க வேண்டி சுத்தி சுத்தி வந்தாரோ, மாமுனி வேள்வியை காத்து. அவவிரதம் ஆட்டிய அழுதிரல் அயோத்தி எம்மரசே. அவவிரதம் அவவிரதம் ஸ்நானம்னு பேர். ஒரு நீர் வளையம் கிட்டியது என்றால் முதல்ல புரோக்ஷணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அது முழுக்க முழுகணுமா. இப்போ ஒரு காலகட்டத்துல அடியனுடைய ஜெனரேஷன், இன்னும் இளைஞர்கள் உங்க பேரன் பேத்தி வளரக்கூடிய காலத்துல நம்ம ஏதோ வாரத்துல ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு நாள் தான் தலை குளிக்கிறதுன்னு வச்சிருக்கோம். சாஸ்திரப்படி பார்த்தா தினமுமே குளிக்க வேண்டும். ஏன்னா அந்த வழக்கம் எப்படின்னா அவபிரத ஸ்நானம் முழுக்க நினைச்சு எழுந்துக்கணும். அதுல அகவர்ஷண சூத்திரம் சொல்லணும். அதனால அவவிரதம் ஆட்டிய அழுதிரல் அயோத்தியம் அரசே, அயோத்தியம் அரசே அவபிரத ஸ்நானம் செய்தவரே. இப்ப நேர யுத்த காண்டத்துக்கு வந்துட்டார் ஆழ்வார். குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கல் உச்ச சலமிலா அணிலும் போலே. அழகான வாசகம். இதுல 2 வரி ஞாபகம் வச்சுக்கணும். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஒத்தர் தான் எக்ஸ்க்ளூசிவா இந்த விஷயம் சொல்றார். என்ன விஷயம் அப்படின்னா, வானரங்கள் ராமருக்கு உதவியது அந்த சைன்யத்தோடு ராமர் பாலம் எழுப்புவதற்காக சேது கட்டணம் அந்த வானரங்கள்ல கைங்கரியம் பண்ணிட்டு ராமாயணத்தை சொல்றா. எல்லாரும் எடுக்கிறா, ராமர் கட்டினர் வந்தனமு ரகுநந்தனா சேது வந்தனான்னு சகானால பாடி பாடி நம்ம தியாகராஜரை ரொம்ப பெருமை சேர்க்கிறோம். ஆனால் அந்த குரங்குகள் கட்டினவே அந்த குரங்குகளுக்கு அசிஸ்டன்ஸ் யாராவது இருப்பாங்க? ஒண்ணுமே இல்ல. ஒரு தலிகை பண்றாரு, ஒருத்தர் மீனா ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பார் தலிகை. அவளுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தர் கரிகா திருத்தி இருப்பாரு. இன்னொருத்தர் அந்த கரிகாவை எடுத்து இங்கே போய் அங்க கொடுக்கணுமே, அதுக்கு 3வது ஆளுநர் இருப்பார். என்ன ஆயிடுதா, பெரிய பெரிய பாறைகள் மலைகளை எல்லாம் பேர்த்து எடுத்து கொண்டு வந்து இந்த குரங்குகள் அந்த இடத்த போட்டுரும். அதான் பெரிய பெரிய பாறையா போட்டுட்டா எப்படி நடப்பாரு? நடுவுல கேப் எல்லாம் இருக்காங்க. அப்ப அதுல ஃபில் பண்ணணும். பல்லெல்லாம் சொல்றோம் பாருங்க, டாக்டர் ஃபில்லிங் ஒண்ணு பண்ணணும். அது யார் பண்ணாண்டார்? இதை அணில் பண்ணிட்டுங்கிற வால்மீகி சொல்லலே. ஞாபகம், வால்மீகி இதை சொல்லவில்லை, துளசிதாசரும் சொல்லவில்லை, கம்பனும் சொல்லவில்லை. இவாள்லாம் சொல்லாத தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்லியிருந்தா பண்ணுவா. அணில்லாம் என்ன பண்ணிருக்கா, அது ஒரு கூட்டமா ராமநாதபுரத்து ரொம்ப வாழையடி வாழையா அங்கேயும் ஒன்று இருக்கக்கூடிய அணில். இந்த வானரங்கள்ல கர்நாடகத்தை சேர்ந்தது, அது கன்னடம் பேச தமிழ் பேசக்கூடிய அணில். அதனாலதான் அந்த கேட்டார், அணில் என்ன பண்ணிட்டு சேவை பண்ணிட்டு. அதனால தமிழ்நாட்டிலே அணில் சேவையெல்லாம் இருக்கு. அதனால இவ்வளவுதான் சேவை பண்ணிட்டு அந்த அணில் போட்டு என்ன பண்ணட்டும், ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணுனா உடனே அணில கூட்டமா போய் சமுத்திரத்துல முழுக்க ஸ்நானம் பண்ணிட்டான். உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிடுது. ஈரமான உடம்போடு மணலுக்கு வந்தது. ஏன்னா கடல் ஓரமா மணல் ஃபைனா இருக்கு பாருங்க. அதுல ஈர உடம்போது நல்லா உருண்டுதான். அப்ப அந்த மண்ணெல்லாம் அந்த அது மேல இருக்கக்கூடிய ரோமக்கூப்பங்கள்ல ஒட்டி நிறுத்தும். இதே உடம்போடு உடம்பு முழுக்க மண்ணு. இப்ப 2 பாறைக்கு நடுவுல போய் அந்த அணை நிற்குமா, உடம்பு எப்படி ஈஸி இருக்குமா, அதுல இருந்து மணல் கொட்டோம் இல்லையா, அந்த 2 பாறைகள்ல இருக்கக்கூடிய மணல் எல்லாம் அப்படி ஃபீல் பண்ணிட்டே வந்துதான். இந்த அணில் பண்ணி எப்போ முடிக்கும் யோசிச்சு பாருங்க. அதனுடைய அளவுக்கு அது ராம கைங்கரியம் பண்ணணும் நினைச்சது. அதுதான் அதற்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய விஷயம் வழியா. அது எப்ப பண்ணி முடிக்கும்? Let's take as you said, if one anil takes 2 minutes to shed 10 grams of sand, இதை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு ராமர் இருக்கிறார். பகவத் கைங்கரியத்தில் யார் ஈடுபட்டாலும் பகவான் ஏற்றுக்கொள்வார். அது இன்னார் இடையார் ஆண் பெண் இந்த ஜாதி அந்த ஜாதி ஒரு வர்ணம் ஆண் கிடையாது. பெருமாள் யாருக்கிட்ட இருந்து வேணாலும் எடுத்துப்பார். அவ யதாசக்தி எவ்வளவு கொடுக்குறாலும் எடுத்துப்பார். ஞாபகம்
1 கோடி ஒருத்தர் போய் கோவில் கொடுக்குறாரு திருப்பதி பெருமாளுக்கு, அந்த போர்டுக்கு வேணா 1 கோடி கொடுக்குறவருக்கு சில சலுகை கொடுக்கலாம். நீங்க வாசல் கொடுங்க, வாங்க போயிடுங்க, இங்க போய் நீங்க கியூல நிக்க வேண்டாம், இதெல்லாம் ஆஜருவா. இன்னொருத்தர் 1 ரூபாய் தான் கொடுவார், அவர் மெயின் கியூல இருந்து வருவார், இருந்துட்டு போட்டோம். ஆனா பெருமாளுடைய கண்ணோட்டத்தில் இந்த 1 கோடி கொடுத்தவரும் 1 ரூபாய் கொடுத்தவரும் சமம். அந்த கோவில் மேனேஜ்மெண்ட் வித்தியாசம் இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோ, குரங்கு ஆற்றிய திருப்பணியும் அணில் ஆற்றிய பணியும் ஒன்றுதான் பகவானுக்கு. அதனால என்னன்னா, குரங்குகள் மலையை நூக்க, குரங்குகள் மலையை நூக்கன்னா இதுக்கு பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம் அனுபவிக்கணும். குரங்குகள் மலையை நூக்கன்னா என்னன்னா, பாறை எடுத்துட்டுதான் ஒரு குரங்கு. பாக்கி குரங்குக்கெல்லாம் என்னன்னா, நான் வந்து இந்த பாறையை தொட்டுக்கிறேனே, அப்ப என்ன பண்ணி எடுத்தா இருக்கிறது ஒரு பாறை, நிறைய குரங்கு இருக்கு, பாறைகள் குறைச்சா குரங்குகள் ஜாஸ்தி, அதனால ஒரு பாறை அது 2 பேர் தூக்கினா போறோம், பாக்கி அத்தனை குரங்கும் தொட்டுக்குமா. அதாவது நானும் இந்த கைங்கரியத்தில் ஈடுபடுறேன். குரங்குகள் மலையை நூக்கன்னா அப்படி பிடிச்சுக்கிறது. குளித்து தாம் புரண்டு இட்டு ஓடி, அணிலை பத்தி சொல்றாரு. குளித்து அது ரொம்ப ஆச்சாரம், ஞாபகம் வச்சுக்கணும். பகவான் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம்னு மேடையில சொல்லியிருக்கோம். ராமர் அவருக்கு நிறைய குணாதிசயங்கள் இருக்கு, கிருஷ்ணருக்கு நிறைய குணாதிசயங்கள் இருக்கு. தேசிய சதுர்தூஷணிக்கு கிரந்தத்தில் எடுக்கிறார். ராமர் ரொம்ப ஆச்சாரஸ்ரீ, ரொம்ப ஆச்சாரம். கிருஷ்ணர் அப்படி இல்ல, அவர் வந்து குளிப்பறோ மாட்டாரோ, அம்மா இப்ப கெஞ்சி கெஞ்சி பாப்போம், இதை பாரு நீராட்டம், அம்மா டுடே இட்ஸ் வெரி ரெய்னி, ஐ திங்க் ஐ கேட்ச் கோல்ட், ஐ வில் பர்ன், அதனால குளிக்க மாட்டேன். சரி நாளைக்கு மழை இல்லையடா, ஐயோ எஸ்டர்டே இட் வாஸ் ரெய்னிங், அதனால இப்படி மாத்தி மாத்தி, அதனால அமலந்த விரானே நாரணால் இராட வாராய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே. ஐயோ நான் கல்யாணம் பண்ணி வச்ச மாட்டு மண்ணை பார்த்து சிரிப்போடா, பிள்ளைக்கு குளிக்க கூட கத்து தெரியாத மாமியாரா இருக்குன்னு உனக்கு இவ்வளவு பேச்சுங்கோ. நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சளம்மான நீவாராயின்னு கிருஷ்ணருக்கு பாடுறான். ராமருக்கு பாடவே வேண்டாம், அவர் எப்பவுமே தீர்த்தவும் கைமாதான் இருப்பார், குளிச்சுட்டே இருப்பார். சீதா பிராட்டியோட புடவை பட்டு பட்டு ஆச்சாரம் எடுத்து குளிப்பார். இந்த பெரியவாழ்ல அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா தொடாத 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 படாத படாத படாத, பக்கத்து ஜலம் இதுல ஜலம் கைமாவே பவர் தான். அதேதான் ராமன், ஆச்சாரசீலரான ராமன். ஆனா அவர் ஆச்சாரம் எப்போ குறையும், ஆச்சாரம் இல்லாத நம்மை போல்வாரோடு கலந்தார். அதனால ராமன் சாமர்த்தியமா 2 பேரோட தான் கூடினார். ஒன்று குரங்கு, மற்றொன்று அணி. எப்படி சுவாமி ஆச்சாரம் கேட்டா, ஆச்சாரத்துக்கு ஒரு லட்சணம் என்னன்னா, கையால சாப்பிடுவாங்க. போன ஐஸ்கிரீம் இருப்பார், இப்படி நாக்கால நக்கணும் இல்லையா, அதுக்கு ஆச்சாரம் குறைச்சது. அதே ஐஸ்கிரீம் ஒரு சின்ன கோடையில வெள்ளி கப்பலை வச்சு ஒரு ஸ்பூனோட சாப்பிட்டா படு ஆச்சாரம். சும்மா வெள்ளி சாப்பிடணும் இல்லை, அதனால வாயால நக்க. அதனால நான் எந்த ஒரு ஜீவராசி பண்ணுவாங்க வாயாலதான் சாப்பிடுறேன், கையால எடுத்து சாப்பிடுறது. குரங்கு கையால சாப்பிடும், அதனால குரங்குக்கு ஆச்சாரம் உண்டாம். ஆச்சாரமான குரங்குக்கு யார் கைங்கரியம் பண்ண, அணிலும் கையாலதான் சாப்பிடும். அதனால்தான் ஆச்சாரசீலனாக ராமனுக்கு கைங்கரியம் செய்த குரங்கும் அணிலும் ஆச்சாரமாக இருந்தபடி ஆச்சாரசீலர்களுக்கு இப்படித்தான் அதை தேசிகன் சததூஷணியில் எடுத்துட்டார். அதனால குரங்குகள் மலையை நுக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்க முற்றம் சலமிலா அணிலும் போல. இத்தனை பண்றது, இத்தனை ஓடுறது வருது, ஓடுறது வருது, ஓடுறது வருது, டயர்டே ஆலியாம். ஏன்னா ராம கைங்கரியத்தில் ஈடுபடுவதால் சலமிலா அணிலும் போலேன். ஒருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்த, அதே ஒருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்த பகவானே, இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே, இலங்கையர் கோனை அவரை ஒரு வழி பண்ணி வச்ச உலகங்கள் உய்ய செருவிலே அரக்கற்கோனை செற்ற நம் சேவகனார், அந்த ராவணனை கொண்டு தீர்த்த நம் சேவகனார், நம் சுவாமி, எங்கள் சுவாமின்னு இதெல்லாம் தொண்டரடி பொறியாழ்வாருடைய வார்த்தையை சங்கீத ரூபேண ஸ்ரவணித்தார்.
அழகான மார்கழி மாதத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் சதுர்தசி திதியில் மங்களவாரத்தில் பெருமாள் தரிக்கக்கூடிய வனமாலை என்னும் வனமாலையின் அம்சமாக பிறந்த ஒரு மகனியர் இந்த தம்பதியினருக்கு பிறந்தார். இந்த குழந்தைக்கு நல்ல பேர் வைக்கணும். அது இப்போ ஒரு பெரிய $1,000,000 கொஸ்டின். வாட் நேம் டு கீப் அப்படின்னா அது ChatGPT சொல்லும். இதெல்லாம் தான் யாரும் வைக்காத பெயர், இதெல்லாம் வைக்கணும். இந்த குழந்தைக்கு என்ன வைக்கலாம்? விப்ரநாராயணன் பேர் வச்சு. நேற்றைய தினமும் முந்தைய நாளுக்கும் சொல்லும் போது கூட சொன்னேன், நாராயண நாமம்ங்கிறது எவ்வளவு உசத்தியான நாமம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்படுத்துயராயினவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விஷும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினுமாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். அப்பேற்பட்ட நாராயணன் விப்ரநாராயணன் பேர் வச்சார். இதே விப்ரநாராயணன் தான் பிற்காலத்தை தொண்டரடி முடியாழ்வார் ஆக போறார். அவர் தன்னுடைய பிரபந்தமான திருமாலையில நாமத்தின் வைபவத்தை நிறைய இடங்கள்ல சொல்றார். அது இடத்துல சொல்றார், காவலின் புலனை வைத்து கரிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் நீரே மூவுலது உண்டு உமிழ்ந்த முதல்வர் நீ நாமம் கற்ற ஆவரி புடவை கண்டாய் அரங்கமானதருடானே நமனும். அடுத்தது முத்கலோபாக்கியானம். இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல. ஆழ்வார் எடுக்கிற ரொம்ப ஆச்சரியமான கேட்டிடாத ஒரு கட்டம். இது விஷ்ணு தர்மத்துல வரா மாதிரி தெரிகிறது. சில பேர் தர்மோத்தர புராணத்துல வருதுன்னு சொல்றா. நமனும் முத்கலனும் பேச நரகே நின்றார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய ரம்பி அவரதோடு அரங்கம் என்னாது அகர்த்து விழுந்தெளிய மாத்த கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே. நமனும் முத்கலனும் பேச. யார் இந்த முத்கலன்னா? ஆழ்வார் எடுக்கிறார். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். முத்கலன் என்பான் ஒரு பாப பிரச்சுரன் அப்படிங்கிற பெரியவாச்சான் பிள்ளை. பாப பிரச்சுரன் பாபமே வடிவெடுத்தவன். அவன் பாவமே பண்ணி பொழுது போகுமா. முத்கலன் என்பான் ஒரு பாப பிரச்சுரன். அவன் வாழ்க்கை முழுக்க பாவம் தான் பண்ணியிருக்கான். அவன் பாவங்கள் செய்திருக்கும் போது அவனுக்கு சரீரத்திலிருந்து ஆத்மா பிரிந்து யமலோகத்துக்கு போகும்போது ஒரு சூக்ம சரீரம் கிடைச்சு ஏதோ கிடைச்சு போது அங்க இருக்க யமலோகத்துக்கு வந்துட்டான். அவன் கூட ஆச்சரியம் இல்லை. அவன் வண்ண பாவத்துக்கு யமலோகம் தான் சரியான இடம். அந்த யமலோகத்துக்கு வந்த பிறகு நிறைய அந்த 3 நாள் அங்கேயே தங்கிவிடுறான். அப்புறம் நம்ம யமதேவன் வர, உங்களை இவ்வளவு நாள் காக்க வச்சுட்டேனே, ஏன்பா எனக்கு எதுக்குப்பா அவ்வளவு மரியாதை? இல்ல நீங்க எவ்வளவு பெரிய கைங்கரியம் பண்ணிருக்கேன், கிண்டல்லாம் அடிக்கப்படாதுன்னு ஒரு கைங்கரியமும் பண்ணாரு. இல்ல நீங்க தில தேனுவை தானம் பண்ணும்போது, ஒரு எள்ளினால் ஒரு தேனு தானம் பண்ணும்போது கிருஷ்ணாயன்னு சொல்லி விட்டேன். அது சும்மா சொன்னேன்ப்பா. ஐயோ அது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? அப்படியா? கிருஷ்ணநாமம் அவ்வளவு பெரிய பெருமையான்னு கேட்டார். உடனே அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சார். கிருஷ்ணன்னா யாரு, அவன் குணாதிசயங்கள் என்ன. அது எக்ஸ்பிளைன் பண்ண என்ன எடுத்தான், யமலோகம் ஸ்வர்க்கமா மாறிடுதான். உடனே இவர் எதேச்சும் எக்ஸ்பிளைன் பண்றார். நமனும் முத்கலனும் பேச நரகே நின்னார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. இந்த நாமங்களை சொன்னால் அது ஆகும். இது 2வது திருஷ்டாந்தம் சொல்றார். 3வது என்ன சொல்றார்? க்ஷத்ரபந்துன்னு ஒரு கதை நிறைய உபன்யாசங்கள்ல சொல்லியிருக்கேன். பந்துன்னு சொன்னா ஃப்ரெண்டுன்னு. எனக்கு இவர் பந்து, பெங்காலில பாந்துனா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். பந்து ஃப்ரெண்டு. க்ஷத்ரனா க்ஷத்ரியாளுக்கு பந்து அப்படிதானே அர்த்தம். க்ஷத்ரியாளுடைய ஃப்ரெண்ட் அப்படி இல்லை. அந்த காலத்துல சர்காஸ்டிக்கா இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சொல்வா. அதாவது க்ஷத்ரியாளுக்கு யார் எதிரியோ அவளுக்கு க்ஷத்ரபந்துன்னு பேர். நம்ம கல்யாணத்தை பேசிட்டு இருக்கோம், ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் வரார், நான் உங்களை பத்தி சொல்லிட்டேனே ரொம்ப நல்லவர்னு ஒருத்தரை சொன்னேன், அவர் தான் இவர் அப்படின்னாலே என்னவோ தகராறு இருக்குன்னு. ரொம்ப நல்லவர்னு சொன்னேன், நல்ல புரிஞ்சுபடுத்து. ஓஹோ நம்மளை பத்தி ஒழுங்காவே சொல்லலேன்னு தெரிஞ்சுபடுறது. அந்த மாதிரி இவர் தான் க்ஷத்ரியாளுக்கு பந்துன்னு சொன்னேன். க்ஷத்ரபந்து இவர் தான். அப்படின்னா க்ஷத்ரியாளுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்.
பிராம பந்துனா பிராமணர்களுக்கு எதிராக இருந்து செயல்படக்கூடியவர். பிராமணர்கள் இடையே இருந்து கோவிலுக்கு அதுக்கு பேசுற மாதிரி பேசிட்டு அவளுக்கு துஷ்ட பிரயோகமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர். இதெல்லாம் எப்படின்னா எடுக்கிறார். க்ஷத்ர பந்து, பிராமண பந்து, இதுக்கெல்லாம் பேருண்டு.